ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏலோவில் எஸ்எஃப்டியில் உள்ள நிறைய மாணவர்கள் கஷ்டம்னு சொல்கிற ஒரு பகுதியான சுழற்சி இயக்கம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சுழற்சி இயக்கம் சம்மந்தமாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நான் சுழற்சி இயக்கம் சம்மந்தமாக படிக்கவே இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் முழுமையாக பார்ப்பதன் ஊடாக சுழற்சி இயக்கம் சம்மந்தமான கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாவை உங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம நேரடியாக சுழற்சி இயக்கம் படிக்காமல் சுழற்சி இயக்கம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு ஆல்ரெடி ஓலவெல்ல படிச்ச நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான விஷயங்களை படிச்சுட்டு சுழற்சி இயக்கம் படிப்போம். நம்ம ஆரம்பத்திலே சுழற்சி இயக்கம் சம்பந்தமா படிக்கிற நேரம் சுழற்சி இயக்கத்தை விளங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே நம்ம நேர்கோட்டு இயக்கத்தை படிச்சுட்டு நேர்கோட்டு இயக்கத்தோட ஒப்பிட்டு சுழற்சி இயக்கத்தை படிக்கிற நேரம் சுழற்சி இயக்கத்தை ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். ஈஸியான ஒரு பாடமாகவும் இருக்கும். இப்போ முதல் விஷயம் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னு சொல்றது ஒரு துணிக்கையினுடைய இயக்கப்பாதை நேர்கோட்டின் வழியே காணப்பட்டுச்சுன்னா அந்த இயக்கங்களை சொல்றது நேர்கோட்டு இயக்கம். ஒரு துணிக்கையினுடைய இயக்கப்பாதை நேர்கோட்டின் வழியே காணப்படுமாயின் அந்த இயக்கங்களை சொல்றது நேர்கோட்டு இயக்கம். இப்போ ஒரு துணிக்கையினுடைய இயக்கத்தை கருதும், ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை கருதும். இது ஒரு நேரிய பாதை. இந்த நேரிய பாதையில ஏங்கிற ஒரு புள்ளியில ஒரு துணிக்கை வந்து காணப்படுது. இப்ப இந்த துணிக்கை இயங்கி 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 இன்னொரு தானத்துக்கு வருது. அந்த தானத்தை நான் போட்டுக்கிறேன் பி அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப முதலாவது விஷயம், அடுத்த விஷயம் பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறப்ப ஏங்கிற தானத்துல இருக்கிறப்ப நேரம் 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப ஏங்கிற தானத்துல இருந்து பிங்கிற தானத்துக்கு ஒரு இயக்கம் ஒன்று வருது. இந்த இயக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் ஒன்று எடுத்திருக்கும். அந்த நேரத்தை நான் டி சமன் சிம்பிள் டி அப்படின்னு போடுறேன். டி அப்படிங்கிறது நேரம். உதாரணத்துக்கு 4 செகண்டோ 10 செகண்டோ 20 செகண்ட் எடுத்திருக்கலாம். அதை பொதுவா நான் டி அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்த விஷயம் பாருங்க, தானத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த பகுதியை நம்ம சொல்லுவோம் இடப்பெயர்ச்சி அல்லது தூரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இடப்பெயர்ச்சி தூரம் நேர்கோட்டு இயக்கத்துல ரெண்டுமே ஒன்று தான். ஆகவே இந்த இடப்பெயர்ச்சினா எஸ் அப்படின்னு போடுறேன். அப்போ எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி, டிங்கிறது நேரம். அடுத்த விஷயம், ஒரு பொருள் இயங்கணுமா இருந்தா அந்த பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேகம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவு வேகம் இருந்தா தான் அந்த பொருளானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். அப்ப இந்த இடத்துல ஒரு துணிக்கைக்கு ஆரம்பத்துல ஒரு வேகம் ஒண்ணு இருக்கணும். அந்த வேகத்தை தான் நம்ம சொல்றது ஆரம்ப வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயக்கம் ஆரம்பிக்கிறப்ப காணப்படுற வேகத்தை ஆரம்ப வேகம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப வேகத்துக்கு குறியீடா யூவை பயன்படுத்துவாங்க. இப்ப ஏங்கிற தானத்துல இருந்து பிங்கிற தானத்துக்கு இந்த துணிக்கை வர்றப்ப வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு பிங்கிற தானத்துக்கு வரும். உதாரணத்துக்கு ஆரம்ப வேகம் யூன்னு போட்டிருக்கேன். 2 மீட்டர் செகண்ட் மினிசன் அப்படிங்கிற வேகத்தோட இயக்கத்தை ஆரம்பிச்சு பிங்கிற தானத்துக்கு வரப்ப ஒரு 10 மீட்டர் செகண்ட் மினிசன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அப்ப இந்த இயக்கம் வந்து ஏல இருந்து பி வரைக்கும் தானே கருதுறோம். அப்ப இந்த இடத்துல உள்ள வேகத்தை சொல்லுவாங்க இறுதி வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி வேகத்துக்கு வி அப்படின்னு குறியீடு போடுவாங்க. இவங்கிறது ஆரம்ப வேகம், பிங்கிறது இறுதி வேகம். அடுத்த விஷயம், வேகம் கூடி 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 வருது. ஆகவே வேகத்துல ஒரு அதிகரிப்பு ஏற்படுது. வேகத்துல அதிகரிப்பு ஏற்பட்டா அங்க ஒரு பௌதிக கணியம் ஒண்ணு வரும். அந்த கணியத்துக்கு சொல்றது ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணியத்துக்கு பேர் சொல்லுவாங்க ஆறுமுடுகள். இப்ப நம்ம சில தரவுகளை படத்துல குறிச்சிருக்கோம். அப்ப இதுல முதலாவது விஷயம் வி அப்படிங்கிறது இறுதி வேகம், யூங்கிறது ஆரம்ப வேகம், டிங்கிறது நேரம். அடுத்த விஷயம் ஏங்கிறது ஆறுமுகம். அடுத்து லாஸ்டா ஒரு விஷயம் இருக்கு, எஸ் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி. எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி. இப்ப ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை கருதி இருக்கோம். அந்த நேர்கோட்டு இயக்கத்துல தரவுகளை குறிச்சிருக்கோம். இப்ப இந்த இயக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஓலவுல படிச்ச சில சமன்பாடுகள் எழுதுவோம். அதுல முதலாவது சமன்பாடு வேகத்துக்கான சமன்பாடு. நமக்கு தெரியும் சமன்பாடு வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப இங்க இடப்பெயர்ச்சியா நம்ம எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆகவே இடப்பெயர்ச்சி எஸ், இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம்னு வரும். இந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரம் சிம்பிள் டி. ஆகவே வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இது முதலாவது சமன்பாடு. அடுத்தது இரண்டாவது விஷயம் ஆறுமுடுகள். இரண்டாவது விஷயம் ஆறுமுடுகள்.
ஆர்மூடுகள்னு நம்ம சொல்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வேகம் அதிகரிச்சிருக்கோ அந்த தான் சொல்றது ஆர்மூடுகள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கோ அதை தான் சொல்றது ஆர்மூடுகள். அப்ப ஆர்மூடுகளுக்கு சமன்பாடு வரும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வேகம் அதிகரிச்சிருக்கு அதை சொல்றது வேக மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வேகம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப கீழே வரும் நேரம், அப்ப ஆர்மூடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம்னு வரும். ஆகவே கீழே வரும் நேரம். மேல போடுவோம், வேக மாற்றம்னு தானே போடுவோம். வேக மாற்றம்ங்கிறது இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது தான் சொல்றது வேக மாற்றம். ஆகவே இறுதி வேகம் இங்க v, ஆரம்ப வேகம் இங்க u. ஆகவே ஆர்மூடுகள் சமன் v மைனஸ் u ஓவர் t அப்படின்னு வரும். இது இரண்டாவது சமன்பாடு. அடுத்த விஷயம் மூன்றாவது, பொதுவாக நம்ம வேகம்னு கதைக்க மாட்டோம், சராசரி வேகம்னு கதைப்போம். சராசரி வேகம்ங்கிறது நமக்கு தெரியும். சராசரி வேகம்னு சொல்றது சராசரி வேகம். சராசரி வேகம்னு சொல்றது ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி ரெண்டால பிரிக்கிறது தான் சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது v plus u by 2 அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க பொதுவா சராசரி வேகம்னு கதைக்கிறதுனா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரியல் டைம்ல பைக்ல போற உதாரணத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தா, ஒரு ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு ஒரு பைக்ல போறோம். பைக்ல போறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரே வேகத்துல போவோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆரம்பத்துல வேகம் கூடையா இருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு குறையும், அதுக்கப்புறம் திடீர்னு வேகம் கூடி 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 அந்த இயக்கத்துல வேகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்னா மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில வேகம் கேட்டா நமக்கு சரியா வேகம் என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அப்ப அந்த நேரங்கள்ல தான் சராசரி வேகம் அப்படிங்கறத பயன்படுத்துவோம். அதாவது அந்த மொத்த இயக்கத்துல ஏற்பட்ட வேக மாற்றத்தை கூட்டி, அதாவது அந்த மொத்த இயக்கத்தில் உள்ள இறுதி வேகத்தையும் ஆரம்ப வேகத்தையும் கூட்டி ரெண்டால பிரிக்கிற நேரம் அந்த முழு இயக்கத்துக்குமான சராசரி வேகம் அது. அப்ப இங்க வேகம் அப்படின்னு போட்டிருக்கேன், உண்மையாலும் இதை சொல்றது சராசரி வேகம் அப்படின்னு சொல்றது. ஆகவே சராசரி வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இப்ப இடப்பெயர்ச்சி எஸ்ன்னு போடுவோம், டின்னு போடுவோம். அப்ப விக்கு உண்மையாலுமே v plus u by 2 அப்படிங்கிற சராசரி வேகத்தை தான் நம்ம கதைக்கிறோம். இது அடுத்த மூன்றாவது சமன்பாடு. அப்ப இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு, இது மூன்றாவது சமன்பாடு. இப்ப இந்த சமன்பாடுகளை வச்சுக்கிட்டு மூன்று இயக்க சமன்பாடுகளை நிறுவி எடுக்கலாம். அதுல முதலாவது பாருங்க, நான் இந்த ஆர்மூடுகளுக்கான இந்த கோவையை எடுத்துக்கிறேன். இந்த கோவையில இந்த டீயை எழுவாய் மாற்றம் செய்யற நேரம் AT வரும். AT சமன் v minus u அப்படின்னு. இப்ப இந்த u-வை சமன்பாடுக்கு இங்கிட்டு கொண்டு வர நேரம் சக இங்கிட்டு வர நேரம் சக u-வா வரும். அப்ப இந்த v நான் அந்த பக்கம் எழுதிக்கிறேன், v சமன் சக u சமன்பாடுக்கு இங்கிட்டு வர நேரம் சக u-வா போகும் பிளஸ் ஆல்ரெடி இருக்குது AT. ஆகவே இந்த ஆர்மூடுகளுக்கான தொடர்பை வச்சுக்கிட்டு அடுத்த இயக்க சமன்பாடு நிறுவி எடுத்திருக்கோம். இது நாலாவது சமன்பாடு. இது நாலாவது சமன்பாடு. இப்ப அடுத்த விஷயம், இந்த v-க்கான இந்த கோவை இருக்குதானே, அதாவது v சமன் u plus ATங்கிற இந்த கோவைய இந்த சமன்பாட்டுல v-க்கு பதிலா பிரதியிடுற நேரம் அடுத்த இயக்க சமன்பாடு உருவாகும். பாருங்க, இந்த மூன்றாவது சமன்பாடுல v-க்கு பதிலா நான் இந்த u plus AT அப்படிங்கிற இந்த கோவையை கொண்டு போயிட்டு பிரதியிடுறேன். அப்ப இதை பிரதியிடுற நேரம் v-க்கு பதிலா u plus AT, இந்த இடத்துல இருக்கு plus u, கீழே இருக்கு 2 சமனா இருக்கும் is over. இப்ப இந்த u கூட்டுற நேரம் 2u பிளஸ் இந்த இடத்துல இருக்கு AT சமன் இந்த t இந்த பக்கம் சமன்பாட்டுல மேலுள்ள இந்த கோவையோட பெருக்கப்படும், இந்த 2 இந்த s ஓட பெருக்கப்படும். ஆகவே இந்த பக்கம் வரும் 2s குறுக்க பெருக்கு. இப்ப இந்த t உள்ளுக்கு பெருக்கணுமா இருந்தா 2ut plus AT வர்க்கம் அப்படின்னு வரும். இந்த பக்கம் இருக்கிறது 2s. ஆகவே இந்த 2 கொண்டு வந்து சமன்பாடுக்கு இங்கிட்டு பிரிக்கிற நேரம் இந்த s நான் முன்னுக்கு எழுதினேன், s சமன் இந்த இடத்துல இருக்கு 2ut plus AT வர்க்கம்.
இந்த ரெண்டு முழுமையா கொண்டு வந்து பிரிக்கிற நேரம் இவ்வாறு வரும். இப்ப S சமன் இந்த சமன்பாட்டில் பாருங்க, இந்த ரெண்டு கேன்சல் ஆகி ut பிளஸ் ஆஃப் et வரும். இவ்வாறு இந்த சுருக்கிற நேரம் இவ்வாறான கோவை பெறப்படும். இது அடுத்த இயக்க சமன்பாடு, 5வது சமன்பாடு. இதே மாதிரி இன்னும் ஒரு சமன்பாடு இருக்கு, அதை நான் நிறுவி எடுக்க விரும்பல. அந்த சமன்பாடை நேரடியா எழுதுறேன் நானு. v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. இது அடுத்த இயக்க சமன்பாடு. இந்த சமன்பாடுகளை பார்த்து நிறுவி எடுக்கிறதுக்கு பெருசா இருக்கிறதுக்கு என்ன சிம்பிளான விஷயம். இது 6வது சமன்பாடு. அதாவது இந்த சமன்பாடுகளை எங்க பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த சமன்பாடை பாருங்க, இந்த சமன்பாடுல எந்தெந்த கணியங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு இயக்கத்துல இறுதி வேகம், அடுத்து இந்த இயக்கத்துல உள்ள ஆரம்ப வேகம், அடுத்து ஆறுமுடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு, இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த சமன்பாட்டுல நான் எழுதியிருக்கிற ஒரு கணியம் இல்லை, இந்த கணியம் நேரம் இல்லை. அப்போ ஒரு கேள்வியில நேரம் தரப்படாம ஏனைய கணியங்கள் சம்பந்தப்படுத்தி கேள்வி கேட்கிற நேரம் நம்ம இந்த சமன்பாடை நேரடியாக யூஸ் பண்ண மாதிரி இருந்தா நமக்கான விட பெறப்படும். அதே மாதிரி இதோட ஒவ்வொரு சமன்பாட்டிலையும் ஒவ்வொரு கணியம் இருக்காது. ஆகவே சமன்பாடை பொறுத்து, நம்ம கேள்வியை பொறுத்து நம்ம எந்த சமன்பாடை யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம தான் யோசிக்கணும். இந்த சமன்பாடை பாருங்க, இந்த சமன்பாட்டுல இறுதி வேகம் கொடுக்கல. அப்போ ஒரு கேள்வியில இறுதி வேகம் பத்தி கதைக்காதப்ப இந்த சமன்பாடை பயன்படுத்தணும். ஒரு கேள்வியில நேரத்தை பத்தி கதைக்காதப்ப இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தணும். ஓகேவா? அப்ப நேர்கோடு இயக்கம் சம்பந்தமான ஒரு தியரி இவ்வளவுதான். முதலாவது வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அடுத்த விஷயம் ஆறுமுடுகளுக்கான கோவை, இது ஆல்ரெடி நம்ம ஓடவுள்ள படிச்சது. அடுத்த விஷயம் சராசரி வேகம். சராசரி வேகம்னு சொல்றது ஆரம்ப வேகத்தை இறுதி வேகத்தை கூட்டி ரெண்டாவது பிரிச்ச மாதிரிதான், அதுதான் சொல்றது சராசரி வேகம். இந்த அடிப்படையான இந்த சமன்பாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம இயக்க சமன்பாடுகளை நிறுவி எடுத்திருக்கோம். நமக்கு நிறுவலாம் கேட்க மாட்டாங்க, இந்த சமன்பாடுகள் தெரிஞ்சா காணுமா இருக்கும். அதுல இந்த சமன்பாடு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆறுமுடுகளுக்கான தொடர்பு தெரிஞ்சா நம்ம முதலாவது இந்த சமன்பாடை எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம், இந்த சராசரி வேகம்ங்கிற இந்த சமன்பாட்டுல விக்கு பதிலா இந்த பெருமானத்தை கொண்டு போய் போடுற நேரம் இந்த கோவையை சுருக்கின மாதிரி தான் இயக்க சமன்பாடு ரெண்டாவது வந்துடும். அடுத்தது மூன்றாவது விஷயம், v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. இதை நிறுவி காட்டல, நமக்கு நிறுவலாம் கேட்க மாட்டாங்க. இந்த சமன்பாடுகள் தெரிஞ்சா இதுல வரக்கூடிய கேள்விகளை செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம சுழற்சி இயக்கத்துக்கு போவோம். இதை அப்படியே ஒப்பிட்டு படிக்கிற நேரம் சுழற்சி இயக்கம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப முதல்ல இந்தந்த விஷயங்களை கிளியர் ஆக்கிக்கிட்டு சுழற்சி இயக்கத்துக்கு வாங்க. அப்ப அடுத்து நம்ம சுழற்சி இயக்கம் பார்ப்போம். சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம்னு சொல்றது ஒரு அச்சு பற்றி ஒரு பொருள் சுழலுமாயின் அந்த இயக்கத்தை சொல்றது சுழற்சி இயக்கம். ஒரு அச்சு பற்றி ஒரு பொருள் சுழலுமாயின் அந்த இயக்கத்தை சொல்றது சுழற்சி இயக்கம். சிம்பிளா இது ஒரு அச்சு. இந்த அச்சு பற்றி ஒரு வட்ட தட்டு ஒன்று, இந்த அச்சு பற்றி ஒரு வட்ட தட்டு ஒன்று சுழல்ற மாதிரியான ஒரு இயக்கத்தை கருதுவோம். பாருங்க, இது ஒரு வட்டத்தட்டு. இந்த வட்டத்தட்டு இந்த அச்சு பற்றி இந்த திசையில சுழன்று கொண்டு. இப்ப இந்த வட்டத்தட்டுல முனையில் உள்ள ஒரு புள்ளியை நான் கருதுறேன். இந்த வட்டத்தட்டுல இந்த முனையில் உள்ள ஒரு புள்ளியை நம்ம கருதுவோம். இப்ப இந்த தட்டு சுழல்ற நேரம் இந்த புள்ளியானது இந்த இடத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இந்த புள்ளியானது ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செய்யும்? இயங்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த புள்ளி வந்து இந்த இடத்துக்கு வரதா கருதும். இந்த இடத்துக்கு வரதா கருதும். இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இந்த புள்ளி காணப்பட்ட தானத்தை A அப்படின்னும், இப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த புள்ளி காணப்படுற தானத்தை B அப்படின்னு குறிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல உள்ள நேரம் நேர்கோட்டு இயக்கத்துல மாறியே t சமன் 0 இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உள்ள நேரத்தை நான் t சமன் 2 செகண்டோ 3 செகண்டோ 10 செகண்டோ வரும். அதை t சமன் சிம்பிள் t அப்படின்னு போடுறோம். இப்ப பாருங்க, நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கிற நிலைகளை குறிச்சாச்சு ஏபின்னு, ரெண்டாவது நேரத்தை போட்டாச்சு. அடுத்த விஷயம் பாருங்க, இது ஒரு வட்டத்தட்டு தானே, ஆகவே இதுக்கு ஒரு மையம் காணப்படும். அந்த மையத்தை குறிச்சு அதை O அப்படின்னு போடுது. அடுத்த விஷயம், இப்ப நேர்கோட்டு இயக்கத்துல பாருங்க, இந்த துணிக்கை ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு இடம்பெயர்ந்திருக்கு. ஆகவே
ஒரு குறித்த இடப்பெயர்ச்சி அல்லது தூரம் ஒண்ணு உருவாயிருக்கு இந்த இயக்கத்துல. அதே மாதிரி இந்த துணிக்கையானது ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு என்ன செஞ்சிருக்குன்னா இடம் பெயர்ந்திருக்கு. நேர்கோட்டு இயக்கத்துல பாக்குறப்ப இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான இடைவெளியை தான் இடப்பெயர்ச்சி அல்லது தூரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல பாக்குற நேரம் நேர்கோட்டு இயக்கத்துல மாதிரி சொல்றது இல்ல. இந்த துணிக்கை இருக்கு, நம்ம கருதுற துணிக்கை எவ்வளவு கோணம் திரும்பி இருக்கோ அதை தான் இங்க இடப்பெயர்ச்சி அப்படின்னு கருதும். அதாவது இந்த ஏங்கிற துணிக்கை திரும்பிய கோணத்தை டீட்டா அப்படின்னு போட்டனா இருந்தா இதனுடைய இடப்பெயர்ச்சி டீட்டா, அதாவது எவ்வளவு கோணம் திரும்பி இருக்கோ அதை தான் இடப்பெயர்ச்சியா இங்க கலக்கும். உதாரணத்துக்கு 30 பாகை திரும்பி இருக்கு அப்படின்னா அதனுடைய இடப்பெயர்ச்சி 30 பாகை, அதாவது இங்க ரேடியன்ல தான் அளப்போம், அதை பின்னுக்கு பார்ப்போம். அப்ப இங்க வந்து இடப்பெயர்ச்சியை வந்து எவ்வளவு கோணம் திரும்பி இருக்கோ அதை தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது. அங்க இடப்பெயர்ச்சி அப்படிங்கும், இங்க கோணத்தை போடுறதுனால இதுக்கு பேர் சொல்லுவாங்க கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க எழுதியிருக்கேன், நேர்கோட்டு இயக்கத்துல இடப்பெயர்ச்சி அப்படின்னா சுழற்சி இயக்கத்துல கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது. அதுக்கு குறிக்கிறது தீட்டா, அதாவது எவ்வளவு கோணம் திரும்பி இருக்குதோ அதுதான் கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் பாருங்க, இந்த துணிக்கை ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு இயங்கணுமா இருந்தா ஆரம்பத்துல இதுக்கு ஒரு வேகம் இருந்தா அந்த துணிக்கையானது ஏங்கிற தானத்துல இருந்து பிங்கிற தானத்துக்கு இயங்கும். ஆகவே நேர்கோட்டு இயக்கத்துல மாதிரியே தான் ஆரம்பத்துல இதுக்கு ஒரு வேகம் காணப்படும், அதை ஆரம்ப வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதே மாதிரி இந்த துணிக்கைக்கு ஆரம்பத்துல ஒரு வேகம் ஒண்ணு இருக்கும், சுழற்சி இயக்கத்துல அதை சொல்றது கோண வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வேகம், இங்க கோண வேகம். இது ஆரம்பத்துல இருக்கிறனால ஆரம்ப கோண வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒமேகா அப்படிங்கிற குறியீடு பயன்படுத்தி குறிப்பாங்க. நான் இதை ஒமேகா நோட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒமேகா நோட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் உள்ள கோண வேகம், அங்க நேர்கோட்டு இயக்கத்துல உள்ள மாதிரி. அதே மாதிரி பிங்கிற தானத்துக்கு வரப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கோண வேகம் இருக்கும், அது ஒமேகா அப்படின்னு போடுறேன். இப்போ ஒமேகா அப்படிங்கிறது இங்க இறுதி கோண வேகம், இங்க வி மாதிரி விங்கிறது இறுதி வேகம் தானே. அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல ஒமேகாங்கிறது இறுதி கோண வேகம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்க பாருங்க, வேகத்துல என்ன செஞ்சிருக்கு, மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது ஏங்கிற தானத்துல இருந்து பிங்கிற தானத்துக்கு இந்த துணிக்கை வாரப்ப இதனுடைய வேகம் என்ன செஞ்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதனுடைய வேக மாற்றம் ஏற்பட்டா அவங்களுக்கு இன்னொரு பௌதிக கணியம் வரும். அந்த பௌதிக கணியத்துக்கு சொல்றது நேர்கோட்டு இயக்கத்துல ஆறுமுடுகள். இங்க கதைக்கிற விஷயம் கோண ஆறுமுடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுத்துற குறியீடு அல்பா. ஆகவே இங்க எழுதுறேன் பாருங்க, தீட்டா அப்படிங்கிறது கோண இடப்பெயர்ச்சி. அடுத்த விஷயம் ஒமேகா அப்படிங்கிறது இறுதி கோண வேகம். அடுத்த விஷயம் ஒமேகா நோட். ஒமேகா நோட்னு சொல்றது ஆரம்ப கோண வேகம். அடுத்த விஷயம் அல்பா கோண ஆறுமுடுதல். இப்ப நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிற மாதிரியே சுழற்சி இயக்கத்திலையும் நம்ம படத்தை வரைஞ்சி குறியீடுகள்ல எல்லா விஷயங்களையும் குறிச்சுக்கிடும். இப்ப சமன்பாடுகளுக்கு போவோம். முதலாவது நேர்கோட்டு இயக்கத்துல வேகத்துக்கான சமன்பாடு எழுதணும். அதே மாதிரி அங்க வேகமா இருந்தா சுழற்சி இயக்கத்துல கோண வேகம். அப்ப முதலாவது கோண வேகத்துக்கான சமன்பாடு பாருங்க, இங்க v அப்படிங்கிறது இங்க வந்து ஒமேகா அப்படிங்கிற குறியீடு பயன்படுத்தும். வேகத்துக்கு ஒமேகாங்கிற குறியீடு பயன்படுத்துறோம். கோண வேகம் சமன், அதை நேர்கோட்டு இயக்கத்துல பாக்குற நேரம் வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல கோண வேகம் சமன் கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் அப்படின்னு வரும். ஆகவே இங்க கோண இடப்பெயர்ச்சி நம்ம சொல்றது டீட்டாவை, அப்ப டீட்டா அதன் கீழ் இந்த இயக்கத்துக்கான நேரம் சிம்பிள் டி. ஆகவே டீட்டா சமன், இந்த டீட்டா உண்மைக்கு எழுதிக்கிறேன், இந்த டி எங்கிட்டு குறுக்க பெருக்கி எழுதிக்கும். டீட்டா சமன் ஒமேகா டி அப்படின்னு வரும். இது சுழற்சி இயக்கத்துல இருக்க முதலாவது சமன்பாடு. நேர்கோட்டு இயக்கத்துல இருக்க மாதிரியே தான். ரெண்டாவது விஷயம் பாருங்க, ஆறுமுடுதல். அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல கோண ஆறுமுடுதல் இருக்கு, அதுக்கு குறியீடு யூஸ் பண்ணுவோம் அல்பா. கோண ஆறுமுடுதலுக்கு குறியீடு அல்பா. நேர்கோட்டு இயக்கத்துல மாதிரியே தான் ஆறுமுடுதல் வந்து வேக மாற்றத்தின் கீழ் நேரம், அதாவது இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சு
அதை நேரத்தால பிரிக்கிறது ஆரம்பங்கள். அதே மாதிரி இங்க இறுதி கோண வேகத்தை சொல்றது ஒமேகா, ஆரம்ப கோண வேகத்தை சொல்றது ஒமேகா நாட். அதன் கீழ் எடுத்த நேரம் t. இது இரண்டாவது சமன்பாடு. அடுத்து மூன்றாவது விஷயம், அதுல நேர்கோட்டு இயக்கத்துல மாதிரியே சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சராசரி கோண வேகத்துக்கு நம்ம போடுறது ஆரம்ப கோண வேகத்தையும் இறுதி கோண வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிச்சமா இருந்தா அதுதான் சராசரி கோண வேகம். இது மூணாவது சமன்பாடு. அடுத்து நாலாவது சமன்பாடு பாருங்க. இந்த இயக்க சமன்பாடுகள் அதே மாதிரி நிறுவி எடுக்க தேவையில்ல, இதுக்கு பதிலாக கொண்டு போய் பிரதியிடுற நேரம் ஈஸியா விட வரும். இதுல b அப்படிங்கிறது இறுதி வேகம், uங்கிறது ஆரம்ப வேகம், ஏங்கிறது ஆரம்புடுகள், tங்கிறது நேரம். அதே மாதிரி இந்த சமன்பாட்டுல t எழுவாய் மாற்றம் செய்யறப்ப alpha t அப்படின்னு வரும். இந்த பக்கம் alpha t சமன் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட். இப்ப இதுல ஒமேகா நாட் சமன்பாடுக்கு இந்த பக்கம் கொண்டு வர நேரம் ஒமேகா சமன் ஒமேகா நாட் பிளஸ் alpha t. இது நாலாவது சமன்பாடு. பாருங்க, நேர்கோட்டு இயக்கத்துல உள்ள சமன்பாடு மாறியது. நேர்கோட்டு இயக்கத்துல இங்க இறுதி வேகம் இருக்கு, சுழற்சி இயக்கத்துல இங்க இறுதி கோண வேகம் இருக்கு. அதே மாதிரி நேர்கோட்டு இயக்கத்துல இங்க ஆரம்ப வேகம், இங்க ஆரம்ப கோண வேகம், கோண ஆர்மூடுகள், டைம், இங்க நேர்கோட்டு ஆர்மூடுகள், அதோட டைம் பெருக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஐந்தாவது சமன்பாடு எழுதினமா இருந்தா S அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி, இங்க இடப்பெயர்ச்சியின் கதைக்கிறது தீட்டா. ஆகவே தீட்டா சமன் u, க்கு பதிலா இங்க இருக்குது ஒமேகா நாட் t பிளஸ் ஆஃப், இங்க நேர்கோட்டு ஆர்மூடுகள் இருக்கு, அதுக்கு பதிலா போடுற நேரம் கோண ஆர்மூடுகள் ஆல்பா t வர்க்கம். இது ஐந்தாவது சமன்பாடு. அதே மாதிரி லாஸ்டா எழுதின மாதிரி இருந்தா v வர்க்கம், v வர்க்கத்துக்கு பதிலா ஒமேகா வர்க்கம் ஈக்குவல் ஒமேகா நாட் வர்க்கம் பிளஸ் 2 ஆல்பா தீட்டா அப்படின்னு வரும். இது அடுத்த சமன்பாடு, ஆறாவது சமன்பாடு. சரியா? அப்ப நேர்கோட்டு இயக்கத்துல எவ்வாறு சமன்பாடுகளை நிறுவி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்க சுழற்சி இயக்கத்திலையும் சமன்பாடுகளை நிறுவி எடுத்திருக்கோம். ஒப்பிட்டு படிக்கிற நேரம் ரொம்ப இலகுவா இருக்கும். முதலாவது பாருங்க, வேகம் சமன் இடப்பெயர்ச்சி நேரம். அதே மாதிரி இங்க ஒமேகா சமன் தீட்டா ஓவர் டி. அங்க நேர்கோட்டு வேகத்தை கதப்போம், இங்க கோண வேகத்தை கதப்போம். அங்க நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி கதப்போம், இங்க கோண இடப்பெயர்ச்சி கதப்போம். அடுத்து அங்க நேர்கோட்டு ஆர்மூடுகள் கதப்போம், இங்க கோண ஆர்மூடுகளை கதப்போம். ஓகேவா? இப்ப சுழற்சி இயக்கத்துல இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சடத்துவ திருப்பம், முறுக்கம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வாங்க அடுத்த வீடியோல நம்ம முறுக்கம், சடத்துவ திருப்பம் சம்பந்தமா பார்ப்போம்.